சோத்திரம். நம்முடைய சம்பாத்தியங்கள் எல்லாம் நிறைய பேருடைய சம்பாத்தியங்கள் மெடிக்கலுக்கு போகுது, மருத்துவத்துக்கு போகுது, மருந்து மாத்திரைக்கு போகுது. அது நமக்கு பிரயோஜனம் இல்லை. டாக்டர் ஸ்தோத்திரம் மாடி மேலே மாடி கட்டுறான், ஹாஸ்பிட்டல் மேலே ஹாஸ்பிட்டல் கட்டுறான், பெரிய பெரிய பயங்கரமான ஹாஸ்பிட்டல்லாம் கட்டுறாங்க, இடம் வாங்குறாங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க. எதனால ஸ்தோத்திரம் நம்மகிட்ட இருக்கிற நம்மளை ரெகுலர் கஸ்டமர் ஆக்கியிருக்காங்க. என்ன கஸ்டமருங்க? ரெகுலர் கஸ்டமர். இந்த மாத்திரை 10 நாளுக்கு தரேன், சாப்பிடுங்க, சரியாகலைன்னா மறுபடியும் வாங்க. அப்போ நீ மாத்திரை கொடுக்குறது ஏன் சரியாகாது? சரியாகலைன்னா மறுபடியும் வாங்க. மறுபடியும் 10 நாள் கழிச்சு போவான், மறுபடியும் 15 நாளுக்கு மாத்திரை தருவான். மறுபடியும் சரியாகலை என்ன செய்யுங்க? மறுபடியும் வாங்க. சோத்திரம். 1 mgயா? பத்தாது, 2 mg தர்றேன். அப்புறம் 2 mgயா? அதுவும் பத்தலையா? அப்புறம் என்னது? இன்சுலின். சரிங்களா? ஆனால் ஒரு தீர்மானம் எடுப்போம். நீ சுகம் தர வல்லவர், என்னால் சுகத்தை தர முடியும். இந்த மருந்து மாத்திரைகளை நான் ஒதுக்கி வச்சிடறேன்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் நிச்சயம் சுகத்தை தருவார். அல்லேலூயா. சோத்திரம். தேவன் நிச்சயம் சுகத்தை தருவார். அருமையான சாந்தி அப்படின்னு நினைக்கிறேன், அந்த ஜோதி அக்கா அப்படிங்கிற ஒரு மோகன் சி லாசரஸ் ஒரு தொடர் அவங்க போடுவாங்க. சொல்லி நீங்கள் பார்க்குறீங்கன்னு தெரியல. அதில் அந்த சாந்தி அப்படிங்கிறவங்க, அந்த சாந்தி கணேஷ் தான் நம்ம கணவனார் இறந்துட்டாரு. அந்த அம்மாவுக்கு ரொம்ப முடியாமல் வீசிங் ஃபைனல் ஆகி அவங்க மறிக்கிற தருவாயில் முடக்குவாதம் ஹெவியாகி அவங்களால ஒரு இன்ச்சு கூட நடக்க முடியாது, ஒரு சின்ன ஒரு காரியத்தை கூட செய்ய முடியாது. அவ்வளோ ஒரு பயங்கரமான இதில் அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. நான் இனிமேல் மாத்திரையை எடுக்க மாட்டான்னு, நீர் எனக்கு சுகம் தர வல்லவர். இல்லையா? இன்னைக்கு அந்த அம்மாவை பார்த்தா முடக்குவாத அம்மா மாதிரி தெரியுதா? அந்த ஜோதியக்கால அவங்க ஆக்ட் பண்ணுறாங்களே, அவங்க முடக்குவாத அம்மா மாதிரி தெரியல, அவ்வளோ நல்லா பலமாக இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் கர்த்தரை நம்பினா கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா.